ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு விவசாயம் சார்ந்த பயனுள்ள தகவலை நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, சக்கை பிஞ்சு பிடிக்க தொடங்கிட்டு, அதாவது பலாப்பழம் சீசன் தொடங்கிட்டு, சீசன்னா பிஞ்சு பிடிக்க இப்பதான் பிஞ்சு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு. பலாப்பழம் பிஞ்சு பிடிக்க முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன பாருங்க, அது வந்து பூ மாதிரி எல்லாம் பூக்காது, அந்த இலை மாதிரி ஒரு மொட்டு மாதிரி வரும். இருக்கலாம், இந்த மொட்டுக்குள்ள சக்கை பிஞ்சு இருக்கா, இப்படி இருக்கும். இதுல இன்னொரு பிஞ்சே இருக்கு, சரியா? அது கிட்டத்தட்ட ஒரு இலை தான், இலையோட அப்படி மொட்டு மாதிரி தான் வரும். அந்த மொட்டு கிட்டத்தட்ட மொட்டுக்கு அடுத்து பூவாகலாம் விரியாது. நான் டைரக்டான பிஞ்சு உள்ள இருக்கா, பிஞ்சு இருக்கா, இந்த இதே மாதிரி ஒரு இலைக்குள்ள அந்த மொட்டுக்குள்ள இருந்த பிஞ்சு தான் இது. நம்ம இப்ப இந்த மொட்டை உரிச்ச வரைக்கும் இந்த பிஞ்சு இருக்கு, சரியா? என்ன பாருங்க, கிளியரா பாருங்க, இது ஒரு சக்கை, சரியா? தெரியாதவங்க தெரிஞ்சிருக்கா. உங்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு சக்கை பிஞ்சு பிடிக்கும் போது எந்த ஸ்டேஜ்ல இருக்கும், ஒரு மொட்டு, வெறும் ஒரு மொட்டு வரும். இருக்கலாம், இந்த இலை வர மாதிரி நான் ஒரு மொட்டு வரும், அந்த மொட்டுக்குள்ள பிஞ்சு இருக்கும், அவ்வளவுதான். பூவா பூத்து அப்படிலாம் ஒன்றும் செய்யாது, சரியா? தெரியாதவங்க தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.